மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 அப்படின்னு சொன்னா சித்திரை முதல் நாள். பல பேர் இதை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். சில பேர் இதை சித்திரை திருநாளாக கொண்டாடுகிறார்கள். எது தமிழ் புத்தாண்டு என்கிற ஒரு விவாதம் சர்ச்சை நீண்ட நாளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்கிற பலருடைய வாதங்கள் ஒருபுறம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு. பெரும்பாலான மக்கள் அதைதான் கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக தமிழர்கள் இந்து மதத்தில் நம்பிக்கையுள்ளவர் அப்படிதான் கொண்டாடுகிறார்கள். ஆனா என்னன்னா அந்த மாதங்களுடைய பெயர்கள் எதுவுமே தமிழ் பெயர்கள் கிடையாது. இப்ப கூட இருக்கிறது விசுவா வருடங்கள் அந்த தமிழ் வருடங்களுடைய பெயர்கள் தமிழ் பெயரே கிடையாது. அதனாலதான் அது தமிழ் புத்தாண்டு கிடையாது என்று சொல்லி பகுத்தறிவாதிகள் சொல்கிறார்கள். இதில் இப்போ இந்த வருஷம் புதுசாக ஒரு சர்ச்சையை நான் பார்த்தேன். என்னன்னா எப்பயுமே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி சேராகும். நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை முதல் நாள் அல்ல அப்படின்னு சொல்லி புத்தாண்டு கிடையாதுன்னு. ஆனா இந்த விட என்ன வச்சுருக்காங்க, அப்படி ஒரு கவிதையை பாரதிதாசன் எழுதலையாம். ஆனால் பாரதிதாசன் அதே நேரத்தில் சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பதை ஏற்கவில்லை. ஆனால் அந்த கவிதையை அவர் எழுதுனது இல்லை, யாரோ ஒருத்தங்க எழுதி பாரதிதாசன் எழுதினார் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருஷமாக ஷேர் பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஏப்ரல் 14 என்பது அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அம்பேத்கரை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம். அம்பேத்கர் அவர் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான ஒரு தலைவர் கிடையாது. இந்தியாவிலுடைய அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அம்பேத்கரை நாம் குறிப்பிட வேண்டும். ஏனால் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற ஒரு பிரிவினை உருவாக்கி அதற்கான இடஒதுக்கீடுக்கான ஒரு காரணமாக இருந்தவர். அதே போல பெண்களுக்கான சொத்துரிமை, அவர்கள் மனவிலக்கு பெறுவதற்கான உரிமையை இந்து சட்டத்தொகுப்பு மசோதாவில் கொண்டு வந்தவர். தொழிலாளர் நல சட்டங்களை உருவாக்கியவர். ரிசர்வ் வங்கியை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருடைய பங்களிப்புகள் என்பவை ஏராளமானவை. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சமத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும், பௌத்தம் தழுவ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி தீர்வாக முன்வைத்தவர். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவர் ஏதோ ஒரு துறையில் மட்டும் ஒரு கற்றுத்தேர்ந்த அறிவாளி கிடையாது. நீர்ப்பாசனத்துறை, இராணுவம் பற்றி இதெல்லாம் அவர் புத்தகங்கள் எழுதுவதற்காக எழுதிய கட்டுரைகள். உலக பொருளாதாரம் பற்றி, ஏன்னா அவருடைய பிஹெச்டியுடைய ஆய்வு என்பதே இந்திய ரூபாய் பற்றியதுதான் அவருடைய பிஹெச்டியுடைய ஆய்வு. உலக மதங்கள், உலக தத்துவங்கள் என்று அவருடைய புத்தகங்கள், அவருடைய கட்டுரைகள் படித்து பார்த்தோம்னா அவ்வளவு மேற்கத்திய அறிஞர்களை பற்றி, தத்துவ அறிஞர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய எழுத்துக்கள் அண்ணல் அம்பேத்கருடையவை. ஒரு சிந்தனையாளராக, செயல்பாட்டாளராக, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பியாக, இப்படி பல பன்முக பரிமாணங்களை கொண்டவராக இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு அம்பேத்கர் எல்லாருமே சொந்தம் கொண்டாடுகிறார்கள். தாவிக விஜய் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டிருக்கிறாரு. அது ஒரு வரவேற்கத்தக்கதான். இப்போதான் எல்லாரும் பெரிய பெரிய சிலைகளை போய் மேலே ஏறி மாலை போடுவாங்க. இவர் கைக்கிடக்கமாக ஒரு சிலையை பாலவகத்தில் கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாரு. ஆனால் அதை முக்குளத்து சிங்கமுங்க முத்துராமலிங்கம் பாடப்பட்டு தாவிக்காரங்க அம்பேத்கருக்கே ஒரு மாதிரி அவமதிப்புங்கிற மாதிரி ஆகிவிட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிஜேபியும் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்போ அம்பேத்கரை விமர்சனம் செய்தால் எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொன்னோம்னா தலித்துகளுடைய வாக்கள் விழாது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன அம்பேத்கர்னால தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறலாம் அப்பப்போ சீன் போடுவது என்பது மோடியுடைய வழக்கம். ஆனால் அம்பேத்கருடைய சித்தாந்தங்களும் பிஜேபியுடைய சித்தாந்தங்களும் ஒன்றுக்கொண்டு நேருக்கு எதிரானவை. அவரே சொல்லியிருக்காரு, இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமைந்தால் அதை எந்த விலை கொடுத்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கரை விழுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், கூட்டாட்சி தத்துவமாக இருக்கட்டும், அதற்கு முற்றிலும் நேர்மாறான செயல்பாடுகளைத்தான் பிஜேபி தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பாடுபட்டவர். இன்றைக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதில் பிஜேபி அரசு என்பது மிக மிக கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி வாக்கு வங்கி அரசியலுக்காக அம்பேத்கரை அடையாளமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த அடையாளங்களை தாண்டி சமூக நீதி, மதச்சார்பின்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றினுடைய ஒரு அடையாளமாக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். அண்ணல் அம்பேத்கருடைய புகழை நாம் போற்றுவோம். அம்பேத்கரோட பிறந்தநாள் இன்னைக்கு, அதை பற்றி டீட்டெயிலா எல்லா தகவல்களுமே சொன்னீங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே ஏப்ரல் 14 அன்னைக்கு அம்பேத்கரோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதுல இந்த ஆண்டு இனி வரும் ஆண்டுகளை இன்னும் தீவிரமா அவரோட கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அதை தீவிரமா எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி பாஜக காஷ்மீர்ல நின்னா அம்பேத்கர் கன்னியாகுமரியில நிற்பாரு. எந்த வகையிலுமே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அவங்களோட சித்தாந்தத்துக்கும் தொடர்பில்லாதவர் அம்பேத்கர். அம்பேத்கர் இந்து மதத்தை அழித்து ஒழிக்க வேண்டும்னு டேரிங்கா சொன்னவர், சனாதனத்தை எதிர்த்தவர். ஆனா அது ரெண்டு மேலையும் தான் பாஜகங்கிற ஒன்றிய அரசே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க அப்படியே ஆப்போசிட்டா வட மாநிலங்கள்ல அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறது, அவர் பக்கத்துல நின்று மாலை போடுற மாதிரி போட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு அவரோட கொள்கைகளை, அவரோட என்னெல்லாம் செயல் திட்டங்கள் சொன்னாரோ அதையெல்லாம் நீர்த்து போகிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்போதும் வரலாற்றுல இல்லாத அளவுல ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை மணிக்கு ஒரு அவை கூடுதுனாக்க 10 சட்டம்,
20 சட்டம்னு சட்ட திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை சட்ட திருத்தங்களை கடந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி செஞ்சிருக்காங்கன்னு எடுத்தாலே வந்து 100 கணக்கில் போகும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா ஒவ்வொரு சட்ட திருத்தத்தையுமே நம்ம எதிர்க்கிறோம், அதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றோம். இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்குனவர் அம்பேத்கர். அவர் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு அரணா ஒரு சட்டத்தை உருவாக்குனாரு. அதுல ஓட்டையை போடுற வேலையை பாஜக இந்த பக்கெட்டு அவருக்கு மாலையை போடுறது, இந்த பக்கெட்டு வந்து அவரோட அவர் ஏற்படுத்தின எல்லா சட்டங்கள்லையும் ஓட்டையை போடுறதுன்ட்டு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கு. அந்த சூழல்ல இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து MC ராஜா, அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்கள்ல முக்கியமான தலைவர், தலித் தலைவர். அவர் பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய 44 கோடி ரூபாய்க்கு வந்து மாணவர் விடுதி கட்டப்பட்டிருக்கு. அதோட திறப்பு விழாவில் பேசும்போது கூட முதலமைச்சர் பேசி முடிக்கும் போது அம்பேத்கரோட கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும், அதை வீரியமிக்கதா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜெய் பீம்னு சொல்லி அவரோட பேச்சை முடிச்சிருக்காரு. அப்படி அம்பேத்கர் இப்ப நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு தலைவரா இருக்காரு. அதை வந்து நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பிறந்த நாள்ல இருந்து கொண்டுட்டு போகணும். சரி, ஓகே, ஷோக்குள்ள போகும். இது முச்ச ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். எங்கே அந்த சார், ஆளுநர் சார் அப்படின்னு சொல்லி நாமும் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்ததுல இருந்து தேடிட்டு இருக்கிறோம். கடைசியில பார்த்தா அவர் மதுரையில கம்பராமாயண உபன்யாசம் நடத்தி இருக்கிறார். கம்பராமாயணம் திடீர்னு என்னன்னு தெரியல, கம்பராமாயணத்து மேல அவருக்கு ஒரு பட்டது வந்துச்சு. கம்பர் பிறந்த ஒரு நான் பார்த்தேன் அவன் அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே திருக்குறள் பக்கம் ஓட்டிட்டு இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எப்படி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது தப்புன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தை எடுத்து அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் என்பதுதான் தமிழர்களை வந்து கவர்வதற்கான மிகச்சிறந்த வழிமுறை அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. கம்பராமாயணத்தை பேசியெல்லாம் தமிழர்களை கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறது வரலாற்றில் வந்து நிலைத்து விட்ட ஒன்று. ஏன்னா இங்கே வந்து ராமாயணத்தையே, அந்த ராமாயணத்தில் கூட இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகளை சித்தரித்து நாடகமாக போட்டவர் நடிகவேல் எம்ஆர். அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பப்பட்டது. அது உடனே தடை பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தடை பண்ணாம அதே நாடகத்தை கீமாயணம் அப்படின்னு வச்சுட்டு அதே நாடகத்தை மறுநாள் நடத்தினவர் எம்ஆர் தான். இப்படி வந்து ராமாயணம் வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இது. ராமாயணத்தையும் பெரிய புராணமும் வந்து தீயிலிட்டு எரிக்கப்பட வேண்டியவை என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். அவரை எதிர்த்து வந்து தமிழ்நீதிகளாக இருந்த ராபி சேதுப்பிள்ளை, சோமசுந்தர பாரதியார் ஒரு விவாதத்துக்கு வந்து அவரை வெற்றி கொள்ள முடியாமல் ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போனார்கள். தீ பரவட்டும் என்று சொல்லி அது ஒரு சிறு நூலாகவே வந்திருக்கிறது. நம்முடைய பொதுவுடைமை இயக்க தலைவர் ஜீவா அவர் வந்து பெரியார் இயக்கத்தில் வந்து முரண்பட்டு போய் கம்பராமாயணத்தெல்லாம் பாராட்டிலாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அப்படி பாராட்டி பேசி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்குள்ளவில்லை. ஆனால் திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சிக்கு வந்தன என்பதுதான் வரலாறு. அதனால் ராமர் கம்பராமாயணம் பேசியெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஆனாலும் ஆரணவிக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, முன்னெல்லாம் யாரோ தப்பாக வேலைக்கு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் போய் பேசிட்டு போகிறாரு. வயசான கிழடுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு போட்டோம். ஆனால் என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கமிட்டு மாணவர்களை முழக்கமிட வைத்திருக்கிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஏன்னா ஒரு மதச்சார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட, ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு ஆளுநர் ஒரு மதச்சார்புடைய ஒரு சொல்லை வந்து ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து உச்சரித்து அதை மாணவர்கள் சொல்லணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். ஏற்கனவே இப்படிதான் வந்து திருவள்ளுவருக்கான காவி நிறத்துக்கு போட்டும் வந்து தன்னுடைய ஆணவத்தை காட்டினார். உச்சநீதிமன்றம் மண்டையிலே கொட்டுன்னு குட்டி இருக்கு. நம்ம சென்னை பாஷையில் சொன்னால் அது வந்து கழுவி ஊற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வந்து உண்மையிலே மானம், மரியாதை, சூடு சொரணை, சுயமரியாதை உள்ள யாராக இருந்தாலும் அன்னைக்கு நைட்டே வந்து தட்கல்ல டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க, அல்லது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. அதெல்லாம் சோத்தில் உப்பு போடக்கூடிய சூடு சொரணை சுயமரியாதை உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆர்.என். ரவிக்கு அப்படி எதுவுமே கிடையாது போல இருக்கு. கம்பராமாயணம் இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் அதில் பொன்முடி பேசிய அந்த பிரச்சனையை பற்றியுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றியே பேசிக்கார். பொன்முடி பேசியதை நம்ம யாருமே நியாயப்படுத்தலை. ஆனால் அதை வந்து விமர்சிப்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆபாசம்னா பிடிக்காது. அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து வாயை திறந்தாலே திருவள்ளுவர் 4 அடியார் 4 மணிக்கு அடி இதுதான் பேசுவாங்க. அவர் கூட ஒரு அரசியல்வாதி, அரசியல் பண்ணுறக்கா இப்படியான ஒரு பிரச்சனை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆளுநர் ஆர்.என். ரவிங்கிறவர் யார்? அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீ வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு நபர். நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அதிகாரத்திற்கு மேம்பட்டவர் கிடையாது. நீங்க வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் மறுபடியும் சொல்லுகிறது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு இன்னும் ஆணவம் குறையாமல் ஆளுநர் வந்து அடைந்து கொண்டிருக்கிறார்னா இதுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய மத்திய பிஜேபி அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் தான் வந்து இவருடைய ஆணவத்திற்கு இன்னும் காரணமாக இருக்கிறது. இன்னும் அவரை மாற்றி அவருக்கு ஏற்கனவே பதவி முடிஞ்சு ஒரு எக்ஸ்டெண்டா இருந்து தான் நம்ம காசுல சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு.
இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகும் அவரை மாத்தாம வந்து விட்டு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் வந்து ஒரு தமிழர்கள் வந்து மிக கடுமையான எதிர்ப்பு வந்து அவர் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே போற இடங்கள்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் விடுதலை கழகம், சிபிஎம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் கடுமையான எதிர்ப்பினை வந்து ஏதோ தமிழர்கள் ரொம்ப நாகரிகமானவங்கிறதுனால கொஞ்சம் நாகரிகமான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் ரவி வந்து தன்னுடைய மரியாதையை வந்து தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்குக்கு இப்போ மத்திய அரசு வந்து மேல்முறையீடு போயிடுச்சு. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மேல்முறையீடுக்கு போயிடுச்சு. அது வந்து மேல்முறையீடுக்கு போகட்டும், சட்டப்படியாக வாதாடட்டும், வெற்றி கிடைச்சா வெற்றி கிடைக்கணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி ஆளுநர் ஆர்.என். ரவி என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்ட ஒருவர். ஆனால் அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஒரு வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆளுநர் ரவிக்கு வந்து தமிழ்நாட்டில்ங்கிறது ஒரே வேலை, முக்கியமான வேலை என்னன்னாக்கா, இது மாதிரி சட்டசபையில் ஏதாச்சும் மசோதாக்கள் நிறைவேற்றினா அதுக்கு வந்து கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுற வேலைகள் மட்டும்தான். அது ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவர் இது பிரச்சனைன்னு சொல்லணும், அவ்வளோதான் வேலைகள். அதை தாண்டி முக்கியமான வேலைங்கிறது அவர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா இருந்தார். ஆனால் அதுவும் அந்த தீர்ப்பு வர வரைக்கும் தான். இப்போ வந்து அந்த வேந்தருங்கிற பதவியுமே அவர்கிட்ட இருந்து உச்சநீதிமன்றம் பிடிங்கிருக்கு. அப்போ அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உருப்படியாக பார்க்கறதுக்குன்னு ஒரு வேலையுமே சட்டத்திட்டத்தில் அரசியலமைப்பில் கிடையாது. இவர் வந்து இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுகளை வந்து தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள் கீழே இயங்குற கல்லூரிகளில் தான் பேசிக்கிட்டே இருந்தார். அவரோட சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் லிஸ்ட் எடுத்தோம்னாக்க எல்லாமே ஏதோ ஒரு கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்களை கூட்டி வச்சு ஆளுநர் மாளிகை ஏதாச்சும் விழா நடத்துறது, அங்கெல்லாம் போய் மாணவர்கள்ட்ட போய் சனாதானம் எப்படி இருக்கு தெரியுமா, சனாதானத்தில் அது இருக்கு இது இருக்குன்ட்டு கதை விட்டுட்டு இருப்பாரு. அப்படிதான் இப்படி ராமாயண கதைகளும் சொல்லியிருக்காரு. இப்போ வர 16ஆம் தேதி இப்போ வேந்தர் பொறுப்பை வந்து தமிழ்நாடு, அதாவது வேந்தரே ஆக மாட்டார், பட் ஆனால் துணைவேந்தருக்கு நியமிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தரப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட சில கல்லூரிகளுக்கு முதலமைச்சரே வேந்தரா இருப்பாரு. அவர் வர 16ஆம் தேதி துணைவேந்தர்கள் கூட்டம் ஒன்ன கூட்டியிருக்காரு. அங்க கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ரைட் அடிக்கணும், யாரெல்லாம் ஆளுநரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்துக்குரிய அவர் பேச அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனியார் கல்லூரி போல இருக்கு. இதெல்லாம் வந்து நிச்சயம் அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம். அதை செஞ்சவங்களுக்கு இனிமேல் டைரக்ஷன்ஸ் கொடுத்து இப்படி யாராச்சும் வந்தா துரத்தி விடுங்க, இது மாதிரி மத விஷயங்களை வந்து கல்லூரியோ பல்கலைக்கழகத்திலையோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அது 16ஆம் தேதி நடக்கும்னு நம்புவோம் நம்ம. அதாவது ரஜினி படத்துல வாழ்வை நீ தேடி வடக்கே போனால் நானும் போவது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை இமயமலைக்கு கிளம்பி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறது. அப்போ இமயமலைக்கு செருப்பு போட்டு போவாரா என்னங்கிறது தெரியல. எனக்கு அதில் ஒரு டவுட்டு, சரி செருப்பு வாங்கி தந்திருக்காரு, எப்படி சைஸ் தெரியும்? அப்போ முன்னாடியே பேசி வச்சுட்டேன், நீங்கள் தர்ற மாதிரி தானே, நான் வேணான்னு சொல்லுவேன், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் சொல்லி சீமான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மாமா நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆமா, ஏன்னா வந்து பாஜக ஏற்கனவே வந்து பலான கட்சி அப்படிங்கிற பெயர் அதற்கு இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து இப்படியான ஒரு உறவுமுறை, அப்படி எப்படிதான் சீமானுக்கு வந்து சித்தப்பா, பெரியப்பா, மாமா, கொள்ளு தாத்தா இப்படி வந்து அவர் சொல்லாததே இல்லை. ஆனால் பிஜேபி மனித குல விரோத கட்சி, ஆனால் அதுக்கு மாநிலத்தில் பொறுப்பேற்றப்பவர் தன்னுடைய மாமா அப்படிங்கிறதுல சீமானுக்கு எந்த விதமான கூச்சமுமே கிடையாது. சமீபத்தில் கூட வந்து கருநாகராஜன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, சீமான் ரொம்ப அற்புதமான ஒரு தலைவர், தேசியத்தையும் தமிழையும் பிரித்து பார்க்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச இந்த தமிழ் தேசியத்தை வந்து மிக தீவிரமாக முன்வைத்தவர்கள் அப்படின்னா வந்து இங்கே தமிழரசனாக இருக்கட்டும், பாவலர் பெருஞ்சித்தனாராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பார்ப்பனர்களும் இந்துத்துவாதிகளும் மிகப்பெரிய எதிரிகளாக பார்த்தார்கள். அவர்களை வந்து சிறையில் அடக்க உள்ளே தூக்கி வந்து போட வேண்டும் என்பதில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகளுக்கு நெருக்கடி கொடுப்பதில் வந்து இந்துத்துவவாதிகள் கடுமையாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சீமானை வந்து அப்படி செல்ல எடுத்து கொஞ்சுறாங்க, வந்து புஜிமா நல்லா இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், சீமான் பேசுகிறதும் தமிழ் தேசியம் கிடையாது, இவங்களுக்கான ஆள் அவருங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத உதாரணமாக சொல்ல முடியும். ஏன்னா நேற்று கூட என்னென்னா வக்புவாரி மசோதா பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காங்க, டாப் பாங்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அங்கேயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்க வந்து திமுக வந்து 22 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 39 பேர் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அது ஏன்னு நான் கேட்டேன், இது வரைக்கும் பதிலே வரலைங்க. அப்படின்னா வந்து இவருக்கு தெரியாமல்லாம் பேசல, தெரிந்தே தான் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்லிப்பாங்க, ஆனால் நீங்கள் பேசுன தப்புனே. இந்த பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் தானே 22, மற்றவங்களாம் மற்ற கட்சிக்காரங்க காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் காங்கிரஸோட எண்ணிக்கையில் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, தெரியாமல் பேசியிருந்தாருன்னா. அதுக்கப்புறம் அதை பேச மாட்டாங்க. அப்படின்னா இவர் தெரிந்தே தான் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது.
ஆக மொத்தம் அரியும் சிவன் ஒண்ணுங்கிற மாதிரி சீமானும் பிஜேபி ஒண்ணு அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கிறது. சரி, இப்ப பாஜக கூட்டணி சேர்ந்து விட்ட உடனே பாலாரும் தேனாரும் பாய்ந்து இவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர், நயினா நாகேந்திரன் துணை முதல்வர் ஆயிடுவாங்களான்னு பார்த்தா அவங்க கூட்டணியில் அவ்வளவு எக்கச்சக்கமான வெட்டு குத்துக்களை பார்க்குறோம். இதை பொதுவாக வந்து பொண்ணுகிட்ட போய் லவ் சொன்னோம்னா ப்ரொபோசல் பண்ணால் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி செல்லூராஜரை போய் கேட்டிருக்காங்க, இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சை பற்றி நினைக்கிறீங்கன்னா எனக்கு 15 நாள் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். ஏன்னா அவருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு திராவிட இயக்க சிந்தனைங்கிறது அவருக்கு உண்டு. அவர் கொஞ்சம் குங்குமம்லாம் பூசிட்டு தர்மாக்குள்ளாம் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் இருக்கணுங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் அவருக்கு உண்டு. அதனால் அவருக்கே வந்து அதை தாங்க முடியவில்லை. அதனால ஒரு 15 நாள் அவகாசம் கொடுங்க, ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இருங்க சோடா குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஜெயக்குமார் ரவுண்ட் ஏட்டி போராட்டத்திலாம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைந்தால் நீங்கள் வந்து பதவி விட்டு விலகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்று என்னன்னா திருப்பூர்ல வந்து நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம், அதிமுக ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய தலைமையில் நடந்திருக்கிறது. அங்க முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் மற்றும் வந்து இன்னொருத்தர் வந்து கவுன்சிலர் அவர்களெல்லாம் கடுமையாக கண்டித்தே பேசியிருக்கார்கள். அதிமுகவை வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது என்பது எங்களுக்கு வந்து ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பதான் வந்து முஸ்லீம்களிடம் போய் பேசி சிறுபான்மையிடம் பேசி அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காது அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப நாங்கள் இனிமேல் எந்த முகத்துல போய் நாங்கள் முழிக்கிறது என்று சொல்லி மனம் வருந்தியே அவர்கள் பேசியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் இந்த பிஜேபி கூட்டணி என்பது அதிமுகவில் இருப்பவர்களுக்கே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. நமக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி அப்புறம் தங்கமணி செங்கோட்டையனுமே வந்து மைக்க பத்த ஓடுன்னு வர்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 2-3 பேருடைய சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை கட்டாயப்படுத்தி கட்சியை ஒட்டுமொத்தமாக அடகு வைத்து விட்டார்கள் என்பதன் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வாகவும் உள்ள குமுறலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இந்த சீமானை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சீமான்டையுமே கேட்குறாங்க நிருபர்கள் போய், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னதுக்கு, அது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, நான் என்ன கருத்து சொல்கிறது அப்படின்ட்டு அதை வந்து சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாரு. இவர் வந்து இப்போ தலைமை செயலகத்தில் எதுவும் ஜன்னல் உடஞ்சிருச்சுனாக்க உடனே ஊழல் செஞ்சுட்டாங்க, வானம் இருண்டுருச்சு, பூமி பிளந்துச்சுன்ட்டு ஏகப்பட்ட ப்ரெஸ் மீட்டுகளை கொடுத்து அட்டாக் பண்ணுறவர் திமுகவை. ஆனால் பாஜக அதிமுக அப்படிங்கும்போது அப்படியே மாமா மச்சான்ட்டு சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. இன்னொன்று அந்த வக்பு திருத்த சட்டத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினான்னு சொன்னீங்க, அந்த ஆர்ப்பாட்டமும் அதுதான் வந்து ஒரு கும்பலா நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்துட்டு சின்ன பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அதுவும் போட்டோ எடுத்துட்டு வலிக்காம கிளம்பி போயிட்டாரு. இதுவே திமுகவா மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பெரிய மாநாடு நடத்திருப்பாரு, நடத்தி 1.5 மணி நேரம் பேசுவோம். அப்படி 1.5 மணி நேரம் பேசி அந்த வீடியோவெல்லாம் வந்து அப்படியே ஷேர் ஆகி இணையம் முழுக்க அதாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு அஜெண்டாவோட செயல்படுறது அப்பட்டமா தெரியுது இப்போ சமீப காலங்களில். இதே பாஜக கூட்டணி கூட அதிமுக நிலைமை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்னொரு பெரிய கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கே தெரியவில்லை. திடீர்னு பார்த்தா வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு சித்திரை முழு இது ஃபங்க்ஷன் நடக்குது, வருஷம் நடக்கும். அந்த விழா ஏற்பாடுகளை பார்வையிட சென்றிருக்கார். அவரை இடையில அறிக்கை விட்டார், நான் தான் தலைவர், தேர்தல் ஆணையத்தில் அதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, டாக்டர் ராமதாஸின் தலைமையின் கீழ் நான் தலைவராக செயல்படுவேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். அப்படி இடையில வந்து அவர்களுடைய வந்து இவர் பாமக வக்கீல் பாலு, பொருளாளர் திலகபாமா இவங்கெல்லாம் அந்த பக்கம் மறைந்து கொண்டு இருக்க, ஐயாவை டாக்டர் ராமதாஸ் இவங்க யாரையுமே சந்திக்க தயாராக இல்லை. ஒரு வழியாக ஜி.கே. மணி தலைமையில் சில பேர் போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் மாநாடு ஏற்பாடு தானே, அவர் பாட்டுக்கு கவனிச்சுட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், பட் வந்து கட்சியோட தலைவர் நான் தான் தொலைச்சு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி விழா என்பது வந்து அது ஒரு ரணகலமாகத்தான் இருக்கும். தலைவர் ராமதாஸ், செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் கோக்காமணி என்றெல்லாம் வந்து கூடியிருக்கக்கூடிய மேடையில் பல ரணகலங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுகிறது. இப்போ அவங்க வீட்டிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ இவங்க பிஜேபி கூட்டணியெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் பிஜேபி இந்த ஹெச்ராஜ் சொன்ன மாதிரி கட்டம் சரியில்லைங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவி கட்சிக்கு தான் கட்டம் சரியில்லை. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியுமே அவ்வளோ எதிர்ப்படைகள் இருக்கிறது, பாட்டாளி கட்சியுமே உள்குத்து பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ பிஜேபி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரே கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காது. ஏன்னா அங்கே ஆட்கள் இருந்தால் தானே பிரச்சனை இருக்கும், ஆட்களே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே பெரிய எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு கட்சி இருக்குதுங்கிறத அப்பப்போ ஞாபகப்படுத்தினாதான் அப்படி ஒரு கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரெண்டு விஷயம் மட்டும் கடைசியாக போகிறப்போக்கில் சொல்லிட்டு முடித்து விடும். ஒன்று என்னன்னா வந்து ஒரு மத போதகர் கைதாகி இருக்கார் கோவையில். அவர் வந்து தென்காசியை சேர்ந்தவர். பெண்களை, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறுமிகளை பாலியல் வன்முறை வந்து அவருக்கு வந்து உள்ளாக்கினார்
அப்படிங்கிற புகாரின் பெயரில் தலைமறைவாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் மறுபடியும் அதைத்தான் சொல்லுகிறோம். மதம் என்பது, ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட நபருடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயம். அதில் யாரும் தலையிட போவது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மதத்தை பயன்படுத்தி நிதி மோசடி செய்வது, பாலியல் ரீதியிலான சுரண்டல்களில் ஈடுபடுவது என்பது அது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்று. உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா, நீங்கள் சாமி கும்பிடுங்க, சர்ச்சுக்கு போங்க, குரான் படிங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரியான மோசடி ஆட்கள் போய் ஏமாறாதீர்கள். அப்படி மோசடி ஆட்கள் இப்படியான பாலியல் சுரண்டல்களில் பணத்தை சுரண்டுவதாக இருந்தாலும் சொன்னால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைகளுக்கு உடனடியாக உட்படுத்துங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் என்னன்னா மீராலால் வால்மீகி அப்படிங்கிற ஒருத்தர் சொந்தக்காரங்களை பார்க்க வந்தப்ப 2 பேர் துப்பாக்கியில் எடுத்து சுட்டிருக்காங்க. வால்மீகி என்பது ஒரு தலித் சாதி தான். அது அவர் மரணம் அடைந்திருக்கிறார். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன நடக்கிறது பாருங்க. 23 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தவர் போகிற போக்கில் 2 பேர் துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. இவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது. ஆனால் அமித்ஷா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கே ஊழல் அதிகமாகிடுச்சுன்னு எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது தெரில. இதுவே பிஜேபிக்காரங்கள்லேருந்து குஷ்புலேருந்து ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே வானத்துக்கும் பூமிக்குமாக எகிரி குதிப்பதாக இருப்பாங்க. உத்தரப்பிரதேசம் மனிதர்களே வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்தில் வைப்போம். அதை குறைக்கிறதுக்கு அமித்ஷா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு கடந்த 2-3 ஆண்டுகளில். என்ன பண்ணியிருக்காருன்னா, தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன பண்ணுவோம்னா, போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகிற வழக்குகள் எல்லா டீட்டெயிலையும் எடுத்து ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க, எந்த மாநிலங்களில் எவ்வளவு வழக்குகள் பதிவாகுதுன்ட்டு. அதை நிறுத்திட்டார். ஸோ நான் டேட்டா சொன்னால் தானே நீ யூபி ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நாங்கள் செகண்ட்ல இருக்கோம் அப்படிலாம் கணக்கு பார்ப்பீங்க அப்படின்ட்டு 2021 ஆண்டுக்கு அப்புறமேலே இந்த தேசிய குற்றாவண காப்பகத்தோட அறிக்கைங்கிறது வெளிவரதே கிடையாது. நம்ம இப்போ யூபி முதலிடம் 2021க்கு முன்னாடி. அதுவே முதலிடம்னா இப்போ 1க்கு மேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்க போயிருந்திருக்கோம். அதனால அந்த வேலையை அமித்ஷா பார்த்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிருக்கும் போது இருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.